மதிப்புக்குரிய மாமன்ற உறுப்பினர் திரு வே. ராஜன். ஒரு கடிதம் கொடுத்துட்டாம அனுமதியோட. வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய துணை மேயர் அவர்களுக்கும் மதிப்புக்குரிய ஆணையர் அவர்களுக்கும் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் நிலைக்குழு தலைவர் அவர்களுக்கும் ஆளுங்கட்சி தலைவர் அவர்களுக்கும் மண்டல குழு தலைவர்களுக்கும் சக மாமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஓஎஸ்ஆர் லேண்ட் நமக்கு வழங்கப்படுகிறது. இந்த தானம் வழங்கப்பட்ட நிலத்தில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய கட்டிடங்கள் கட்ட இயலுமா என்பதை மன்றத்தின் வாயிலாக அறிய விரும்புகிறேன். பெருநகர சென்னை மாநகராட்சியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் மற்றும் குடியிருப்புகளுக்கான வீட்டு மனை பிரிவுகளுக்கு பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் அனுமதி வழங்கும் போது பரப்பளவிற்கு ஏற்ப தான பத்திரம் மூலம் திறந்த வெளி நிலங்கள் வழங்கப்பட வேண்டும். அதில் தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் 2019 குறிப்பிட்டுள்ளபடி திறந்த வெளி நிலங்களில் கழிவு நீருந்து நிலையம் STP அமைக்க அனுமதி உள்ளது. மேலும் காவலர் அறை, பொது கழிப்பறை, தோட்ட பணிகளுக்கான உபகரணங்கள் வைக்க அறை மற்றும் காவலர் கட்டுப்பாட்டு அறை போன்ற மொத்த திறந்த வெளி நிலத்திற்கான பரப்பளவில் 5% மிகாமல் அமைக்க வழிவகை உள்ளது. இதனை தவிர்த்து வேறு கட்டுமானங்கள் மேற்கொள்ள அனுமதி இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது. மேலும் தான பத்திரம் மூலம் வழங்கப்பட்ட திறந்த வெளி நிலத்தில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இதர கட்டிடங்கள் அமைக்க விதிகளில் வழிவகை இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிமா. துணை கேள்வி கேட்பதற்கு முன்னால் நன்றியை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இந்த மழை காலத்தில் குறைகள் இருந்தாலும் நிறைகளோடு நாம் பணி செய்திருக்கிறோம். அதற்காக வலசராவக மண்டலத்திற்கு தேவையான உபகரணங்களையும் பணி செய்யக்கூடிய ஆட்களையும் வழங்கிய மரியாதைக்குரிய ஆணையர் அவர்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் மெக்கானிக்கல் SC அவர்களுக்கும் என் மண்டலத்தை சார்ந்த மண்டல அலுவலர்கள் உட்பட அனைத்து பொறியாளர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் மேயரை எடுத்து அட்டன் பண்ணி எங்களுக்கு ரிப்ளை கொடுத்தீங்க. ஆணையர் நைட்டு 2 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுத்து அதுக்குண்டான வேலையை பார்த்தாரு. துணை மேயர் 3:15 மணிக்கு ஃபோன் பண்ணி வண்டி வருதுன்னு சொன்னாரு. இது போல இது நம்ம எதிர்பாராத விதமாக நடந்த, அதாவது வானிலை ஆராய்ச்சி நிலையத்தில் நமக்கு இவ்வளவு மழை பெய்யும் என்று கூறியதாலும் ஆனால் எதிர்பாராத விதமாக இயற்கையினுடைய விளையாட்டு தான். அளவுக்கு அதிகமான மழை பெய்ததால் இயற்கையை எதிர்த்து போராடுற மனிதர்களுக்கோ எந்திரத்துக்கோ பவர் கிடையாது. அப்படி இருந்த சூழ்நிலையிலும் சிறப்பாக நாம் பணி செய்திருக்கிறோம். அதற்காக குறைகள் குறைந்ததாக இருந்தாலும் நிறைகள் அதிகமாக இருக்கிறது. அதற்காக இந்த மன்றத்தில் அனைவர்கள் சார்பாகவும் ஒற்றை கருத்துடைய அனைவர் சார்பாக எனக்கு நன்றியை நான் நேரத்தில் சொல்லி துணை கேள்விமா. நீங்க சொன்னீங்க வாட்ச்மேன் ரூம் கட்டுறாங்க, போலீஸ் ரூம் கட்டுறாங்க, எல்லாம் கட்டுறாங்க. கரெக்ட். 700 குடும்ப அட்டைகள் இருந்தால் ஒரு ரேஷன் கடை திறக்கலாம் அரசாணை சொல்லுது. உதாரணத்துக்கு ஒரு தனியார் வீட்டு மனையில் 13 கிரவுண்டு தான் அனுமதி கொடுக்குறோம். ஆனா 1 ஏக்கருக்கு 13 கிரவுண்டு. அதே அடுக்குமாடி வீடு கட்டும் போது 1 ஏக்கருக்கு 100 வீடு கட்டப்படுகிறது. 2 ஏக்கருக்கு 200 வீடு கட்டுறோம். 10 ஏக்கர் வரும்போது 1000 வீடு கட்டப்படுகிறது. அப்ப 1000 வீடு கட்டப்படும் போது அந்த குடியிருப்பில் உள்ள மக்களுக்கு ரேஷன் கடை கட்டுறது எங்க? ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் எங்க கட்ட முடியும்? ஒரு நூலகம் எங்க கட்ட முடியும்? ஒரு ஹாஸ்பிட்டல் எங்க கட்டுறது? ஒரு அங்கன்வாடி மையம் எங்க கட்டுறது? ஒரு விளையாட்டு உபகரணங்கள் எங்க கட்ட முடியும்? ஒரு உடற்பயிற்சி கூடம் எங்க கட்ட முடியும்? இதெல்லாம் கட்டுறதுக்கு என்ன வழி? நீங்க 2019 சட்ட விதிமுறைகள் மேடம் சொல்லிட்டீங்க. அக்ரி. மலைகள் இயற்கையாக தோன்றியது, கடல்கள் இயற்கையாக தோன்றியது, ஆகாயம் இயற்கை, பூமி இயற்கை. சட்டத்திட்டங்கள் மக்களின் வசதிக்காக இயற்றப்படக்கூடியது. ஏன் இந்த கொஸ்டின் நம்ம கேட்க கூடாது? அரசுக்கு ஏன் இதை பரிந்துரை கொடுக்க கூடாது? என்ன கேட்கிறேன்? ஏன் இது அரசு கிட்ட நம்ம அனுப்பக்கூடாது? நீங்க உட்கார்ந்துக்கிற இந்த இடத்துல தான் தமிழக முதல்வர் அமர்ந்த இடம். இன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர்
அண்ணன் மாசு அவர்கள் அமர்ந்த இடம். பல திட்டங்களை நம்ம தீட்டுவோம். உதாரணத்துக்கு கடந்த 50 ஆண்டு காலமாக எனக்கு தெரிஞ்சதை சொல்றோமா, சுடுகாடுகள் புதிதாக எதுவும் நாம் ஆரம்பிக்கல. எல்லாமே கிராமங்களாக தோன்றிய போது இருந்த இடங்கள் தான். நம்ம ஆணையர் எல்லா துறையிலுமே வேலை பார்த்துட்டு வந்தது அவருக்கு தெரியும். எங்கேயாவது சுடுகாடு புதுசா ஏதாவது உருவாக்கி இருக்குமா சார்? பெருசா இல்ல, சொல்ல முடியாது. பழைய இடங்கள் தான் இருக்கிறோம். சென்னையில் அப்போது இருந்த குடியிருப்பு வாசிகள் மக்கள் குறைச்ச, இன்னைக்கு மக்கள் தொகை அதிகமாயிடுச்சு. உதாரணத்துக்கு 2006ஆம் ஆண்டு நான் ஊராட்சி மன்ற தலைவராக 143வது வார்டு நுளம்பூர் ஊராட்சி இருந்த போது 20 சென்ட் தான் மயானமாக இடம் இருந்தது. முத்தமிழ் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் அவர் முதலமைச்சராக இருந்தால், பாராட்டுதலுக்குரிய அண்ணன் தளபதியார் அவர்கள் துணை முதலமைச்சராக இருந்த போது 2 ஏக்கர் நிலமாக அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனா அப்ப இருந்த வீடுகளே வெறும் 1000 வீடு தான். ஆனா இன்னைக்கு 143வது வார்டில் மட்டுமே அதிகப்படியாக 20,000 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் அங்க இருக்கு. மயானங்கள் அதோட ரிலேட்டட் அது என்ன டைப் பண்ண. அப்போ மக்கள்கள் அதிகமாகறாங்க. அந்த 2 ஏக்கர் நிலங்கள், இதை நான் என்னுடைய வார்டு மட்டுமே சொல்லல, போரூராக இருந்தாலும் சரி, ராமாபுரம், வலசரவாக்கம், தாரம்பாக்கம், மதுரவாயல், நெற்குன்றம், முகப்பேர், இது எல்லா இடங்களுமே இருக்கக்கூடிய கிராமங்களா இருந்த இடங்கள்ல தான் இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல மக்கள் தொகை அதிகமாகி போச்சு. கிறிஸ்தவர்களுக்கு எரிக்கிற பழக்கம் வழக்கத்தில் இல்லை. அந்த மதத்தில் புதைக்கிற வழக்கம் தான் இருக்கு. முஸ்லிம்களுக்கும் அப்படிதான் இருக்கு. இந்துக்கள்ல 30% பேர் எரிக்கிற வழக்கம் வச்சிருக்காங்க, 70% பேர் புதைக்கிற வழக்கம் வச்சிருக்காங்க. இதுல கல்லறை கட்டக்கூடிய வழக்கங்கள் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் 100% உண்டு. அப்படி இருக்கும்போது இடம் பற்றாக்குறை இருக்கிறது. இதற்கு நாம என்ன தீர்வு காணப்போம்? சாலைகள் கொடுக்கறாங்க, பூங்கா கொடுக்கறாங்க, ஆனால் அது மட்டுமே அவங்களுக்கு தேவையானது அல்ல. இதை எப்படி நம்ம கொண்டு வர போறோம்ன்றது தான். இது ஒட்டுமொத்தமா எல்லா கவுன்சில்ஸும் கேளுங்க. கவுன்சில் ப்ரொசீடிங்ஸ்ல உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இதை ஒரு மேஜர் பொருளா அனைவருடைய ஆதரவோடும் நீங்க இதை ஒரு மேஜர் பொருளா அரசுக்கு கோரிக்கை அனுப்புங்க. எல்லா சுடுகாடுமே இன்னும் இருக்கிற நிலையில தான் இருக்கு. சுடுகாடுகள் அதிக விரிவுபடுத்த வேண்டியது இருக்கு. குடியிருப்புகள் அதிகமாகதே தவிர அவங்களுக்கு தேவையானதை பண்ண முடியல. இப்ப இந்த ஓஎஸ்ஆர் லேண்ட்ல நான் விசாரிச்சதுல 10% நீங்க சொன்ன இடங்கள பில்டிங்ல கட்டலாம். ஏன் அதை 30%மாவோ 40%மாவோ கட்டிடம் கட்டுவதற்கு ஏன் நாம அனுமதி கேட்க கூடாதுன்றது தான் என்னுடைய இது கோரிக்கை. கேள்வியா இல்லை, கோரிக்கை.